வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் எக்யூப்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதுதான் கீக் ஷெஃபோடைய ஏர் ஃப்ரையர். இந்த எக்யூப்மெண்ட்டை இன்றைக்கி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், பர்ஸ்னலாக எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அவன். என்கிட்ட இருக்கிற அவன்லேயே எது ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் சொல்லுவேன். இதுக்கான காரணம், இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் இது சுத்தம் செய்வதற்கும் ரொம்ப சுலபமான ஒரு எக்யூப்மெண்ட். ஏன்னா இதோடைய ஹோல் பாடியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஓடிஜி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அப்ராக்சிமேட்டாக 10,000 ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு நல்ல ஏர் ஃப்ரையர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 5,000 ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த ஏர் ஃப்ரையரை பொறுத்த வரைக்கும் ஓடிஜி ப்ளஸ் ஏர் ஃப்ரையர் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து ஓடிஜியோடைய ப்ரைஸ்லேயே தராங்க. அதனால் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து இந்த ஹோல் அவனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஹைட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 35 சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி இதோடைய விட்த் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 சென்டிமீட்டர் இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் அதை வச்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய இடம் தேவை அப்படின்ற அவசியம் கிடையாது. அடுத்து இதோடைய ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபுட் பிளாகர்ஸாக இருக்கட்டும் அல்லது யூடியூபர்ஸ் இல்லைனா இன்ஸ்டாகிராமர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுட்டை க்ளோஸ் அப் ஷார்ட்ஸோ அல்லது டைம் லாப்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடுவோம். அதில் முதலாக இருக்கிறது டைமர். இங்கே நம்ம மேக்ஸிமம் 60 மினிட்ஸ் அதாவது 1 hour வரைக்கும் டைம் செட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே வந்து டெம்பரேச்சர் வச்சுருக்காங்க. இதில் மினிமம் 80 டிகிரியிலேருந்து மேக்ஸிமம் 230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வார்ம் ப்ராயில், டோஸ்ட், பேக் அண்ட் ஏர் ஃப்ரையர்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன ஃபுட்டு செய்கிறீங்களோ அந்த ஃபுட்டுக்கு என்ன மோட் கரெக்டாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக நமக்கு டோஸ்ட் டார்க்னஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய பிரெட் என்ன டார்க்னஸில் இருக்கணும், அதாவது லைட்டாக இருக்கணுமா, மீடியமாக இருக்கணுமா, இன்னும் நல்லா டார்க்காக டோஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன் தான் அது. அதை நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணி நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம எத்தனை டெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே மொத்தமாக 3 டெக் இருக்குது. ஸோ அட் அ டைம் நீங்கள் 3 பேட்ச் ஆஃப் ஃபுட்டை உள்ளே லோட் பண்ணி குக் பண்ணலாம். என்ன தான் இதில் வார்ம் ப்ராயில், டோஸ்ட், பேக்குன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இதோடைய சிறப்பம்சமான ஏர் ஃப்ரையர் மோடு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி சிக்கன் கபாப். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பாதி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு ஒரு 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து சின்ன மிளகாய் வச்சுருக்கேன், அதனால் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய மிளகாய் சேர்க்கும்போது 2 சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். அடுத்து இங்கே ஒரு 5லேருந்து 10 கிராம் அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த முந்திரி சேர்க்கும்போது நம்ம கபாப் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதன் பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு புதினா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இதில் ஒரு 2 இன்ச்சுக்கு பட்டை, 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் கல்பாசி, 6லேருந்து 7 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, ஒரு மராத்தி மூக், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு இதில் தேவையான அளவு உப்பு, கூடவே புளிப்பு சுவைக்காக ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிக்கலாம். இது கூட 2 சிக்கன் பிரெஸ்ட்டை நல்லா நறுக்கி ஒன்றா சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கோங்க.
நம்ம சிக்கன் மற்ற இன்க்ரீடியண்ட்டோட கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை அழகாக பேட்டி மாதிரி பிடிச்சி ஏர் ஃப்ரையருக்கு கொடுக்கப்பட்ட இந்த ட்ரே மேலே ப்ளேஸ் பண்ணி இதை நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 2 கையிலையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிக்கனை எடுத்து அழகாக நம்ம உருண்டையாக பிடிச்சி அதன் பிறகு பேட்டி ஷேப் கொடுத்து இந்த ஏர் ஃப்ரை ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் பண்ணுற இந்த ஷேப்லேயே தான் நீங்களும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க சீசனிங்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்போயும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம இதில் சால்ட்டோ காரமோ ஆட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை அழகாக நான் பேட்டி ஷேப்புக்கு பிடிச்சிட்டேன். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சிக்கனையும் அழகாக பேட்டி ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். நம்ம பேட்டி மாதிரி பிடிச்ச இந்த சிக்கனை எடுத்து அழகாக ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த சிக்கன் குக் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய ஜூசினஸ் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது மேலே கொஞ்சம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போது இந்த சிக்கனை நம்ம 170 டிகிரி செல்சியஸில் குறைந்தது 15 நிமிடம் வச்சு நல்லா குக் பண்ண போகிறோம். நம்ம சிக்கன் கபாப் 170 டிகிரி செல்சியஸில் 15 நிமிடம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை அழகாக நம்ம ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.